சரியான மழைக்கு அப்புறமா இன்னைக்கு காலையிலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா வெயில் அடிக்குது அப்படின்னு நினச்சி முடிக்கக்குள்ள மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பேஞ்ச மழையோட தண்ணியே இன்னும் வடியல. அதுக்குள்ளே இன்னொரு மழையா அப்படின்னு உள்ள பயமாக தான் இருந்தது. இது வியாழக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது எடுத்த வீடியோ தான். அன்னைக்குமே ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு லீவு தான் விட்டுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கறியும் கூடவே புட்டும் தான் செஞ்சுருந்தேன். கடலைக்கறி ரெசிபி கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். புட்டுக்காக கடையில் வாங்கின புட்டு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடாம மாவு கட்டி போடாமல் நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையால் பிடிக்கும்போது கொலக்கட்டை மாதிரி நல்லா வரணும். அதுக்கப்புறமா உதுத்து விடும்போது அழகாக உதிர்ந்து போயிடணும். நேற்று நைட்டில் இருந்து பாத்திரம் விளக்காமல் ஒரு லோடு பாத்திரம் கிடந்தது. கடலைக்கறி ரெடி பண்ணிவிட்டு பாதி பாத்திரம் மட்டும் விளக்கிட்டு புட்டுமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எல்லோரும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.